ஹாய் ஆல், இன்னைக்கு யூஜி டிஆர்பி யூனிட் 4ல இருந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற டாபிக்ல ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஃபைண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எஃப் ஆஃப் லாம்டா ஆஃப் கிவன் ஃபங்க்ஷன். இது வந்து ஸ்பிளிட்டட் இன்டர்வலா கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கிரேட்டர் தென் 0 ஃபங்க்ஷன், எக்ஸ் லெஸ் தென் 0 ஒரு ஃபங்க்ஷன் தட் இஸ் 0. எஸ் 4 ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா ஒரு ஃபெமிலியர் ஃபார்முலா என்ன இருக்கு? எஃப் ஆஃப் லாம்டா ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity f of x e power minus I lambda x into dx. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் நம்மளுக்கு? 2 plus x. அந்த 2 plus x வந்து கிரேட்டர் தென் 0ல தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அப்போ அந்த இன்டர்வல் எப்படி எடுத்துக்கலாம்? இன்டெக்ரல் 0 to infinity கொடுத்துருக்க ஃபங்க்ஷன், இந்த இன்டர்வல்ல ஃபங்க்ஷன் வந்து 2 plus x into e power minus I lambda x into dx. இது நம்ம பெர்னோலி மெத்தட்ல நம்ம இதை இன்டெகிரேட் பண்ண போறோம். பெர்னோலி ஃபார்முலா இதை வந்து uv dx அப்படின்னு எடுத்துக்கலாம். இது u, இது v dxன்னு எடுத்துக்க போறோம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணா u as it is அப்படியே வச்சிட்டோம். இதை dv, இதை இன்டெகிரேட் பண்ணா இந்த எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனை இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? e power minus I lambda x divided by minus I lambda, அதோட கோஎஃபிஷியன்ட் கீழே வந்துடும் இன்டெகிரேஷன்ல. மைனஸ் இது டிஃபரன்சியேஷன் u dash, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? கான்ஸ்டன்ட் 0, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1. ஸோ மைனஸ் 1 இன்டூ இதை அகைன் இன்டெகிரேட் பண்ண போகிறோம் டபுள் இன்டெகிரேஷனில் செகண்ட். இது செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? e power minus I lambda x டிவைடட் பை minus I lambda the whole square கிடைக்கும். இப்போ இதில் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது எக்ஸ்பொனன்ஷியல் e to the power minus infinity வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? 0ன்னு தெரியும். ஸோ அப்பர் லிமிட்ல ரெண்டு வேல்யூ டேர்மும் 0 ஆயிரும். மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் அப்ளை பண்றோம், எக்ஸுக்கு பதிலாக 0 ஆயிரும். இ பவர் 0 வேல்யூ 1. எக்ஸ்பொனன்ஷியல்ல இ பவர் 0 வேல்யூ நம்மளுக்கு 1 தெரியும். ஸோ ஆன்சர் வந்து -2 into 1 by minus I lambda plus 1 by minus I lambda the whole square. You'll get the answer like this. நம்ம இப்போ அப்படி ஆன்சர் கிடைச்சிருச்சு. 4 ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது 4 ஆப்ஷன்லையுமே டினாமினேட்டர்ல எங்கேயுமே ஐல இல்லை. நம்மளுக்கு இங்கே டினாமினேட்டர்ல ஐ இருக்கு. இதை சப்போஸ் நன்னு அப்படின்னு கொடுத்துட்டா, சப்போஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், கொடுத்துட்டாங்கன்னா அந்த நன்னை சூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஐயை நியூமரேட்டருக்கு போச்சுன்னா மைனஸ் ஐயா வந்துடும். அப்போ -1 by lambda square minus 2i by lambda. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம அந்த எக்ஸாம் டென்ஷன்ல டினாமினேட்டர்ல ஐ இருக்குது, இங்க ஐயே ஆப்ஷன்ல இல்லை அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் பார்த்துட்டு ஃபுல் டேர்மை கம்பேர் பண்ணாம ஐயை மட்டும் பார்த்துட்டு ஆப்ஷனே இல்லைன்ட்டு நன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணா it become wrong. So be careful while using the imaginary part. So this is our answer. Thank you.